சிங்கிளாக இருக்கிறவங்க, ஆல்ரெடி மிங்கிளானவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, லவ்வை சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த காதலர் இருந்ததுக்கு அவங்களுக்கான மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம். இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம், இது உங்கள் பேசும் டெரோ ஹீலர். 3 ஃபைல் இருக்குது, 3ல் ஒன்று சூஸ் பண்ணுங்க. காதலர் தினத்துக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ப்ரப்போசல் வந்து வர்றதுக்காக ரெடியாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி காதல் வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்லாட்டி யார்கிட்டையும் லவ் சொல்லணும், இல்லாட்டி உங்களுக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கான சான்ஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. உங்களோட உறவை இயற்கையான கையில விட்டுட்டு நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா அமைதியா இருங்க. நீங்களும் உங்க பார்ட்னரும் கொஞ்சம் விலத்தி இருக்கிறீங்க, மனசளவுல கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்க பார்ட்னருக்கும் உங்களோட சேர்ந்து இருக்கணும், சேர்ந்து வாழ வேணும், கையப்பிடிச்சு நடக்க வேணும் எல்லாம் சொல்லி ஆசை இருக்குது. உங்க நபர் உங்களோட இருந்த நாட்கள், உங்களோட சேர்ந்து வாழ்ந்த நிமிடங்கள் எதையுமே ஒரு மறக்கல. ரொம்ப நாள் ஆயிருந்தா கூட அது ஏதோ நேற்று நடந்த மாதிரி அவட்ட மனசுல அந்த எண்ணங்கள், உங்களோட பழகின நிமிடங்கள் எல்லாமே அவட்ட மனசுல நல்ல ஆழமா இருக்குது. மேபி உங்கள் பார்ட்னருக்கு அல்லது நீங்கள் விரும்புகிற நபருக்கு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு, அன்பை சொல்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு தகுதியான ஆள் தானான்னு சொல்லி அவர் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் நான் பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியுமா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு லைஃப் அமைச்சு தர முடியுமா, உங்களோட இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களான்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் அவருக்கு இருந்ததாலேயோ என்னவோ தெரியல, அவர் உங்கள்கிட்ட இருந்து நிறைய விலத்தி போயிட்டு அதை நான் இந்த கார்ட்ஸ் வழியாக பார்க்குறேன். மேபி உங்களோட எதிர்பார்ப்புகள் சரியாக நடக்காமல் நீங்கள் எதிர்பார்த்து டயர்டாகி சில வேளை நீங்கள் தூரமாக போயிருக்கலாம். இந்த ஃபைல் சூஸ் பண்ணினவங்க அவசரப்பட வேணாம், ரிலாக்ஸாக விடுங்க, இயற்கையாக விட்டுருங்க. உங்களோட உறவு வந்து ஒரு மொட்டை இருக்குது, பூவாகிறதுக்கு இயற்கையாக ரிலாக்ஸாக அமைதியாக விட்டீங்கன்னா அது தண்டப்பாடலேயே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த கார்ட்ஸ்லாம் சொல்லுது. இந்த ஃபைல் சூஸ் பண்ணினவங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். உங்களுக்கு கனெக்ஷன் வந்து ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்டேபிளான கனெக்ஷன் தான். ஒரு ப்ரப்போசல் அல்லது ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கான கமிட்மெண்ட் ஒன்று வரும். ரிலாக்ஸாக இந்த உறவை விட்டுட்டிங்கன்னு சொன்னால் மேரேஜுக்கு அல்லது லாங் டேர்ம் ஃபியூச்சருக்கான உறவாக க்ரோ ஆகும். உங்கள் பார்ட்னர் உங்களை நினைக்கிறார், உங்களை மிஸ் பண்ணுறாரு, உங்களோட க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிறார். பழைய மெமரிஸ் அவருக்கு இன்னுமே அது ப்ரீஷியஸாக இருக்குது. ஸோ இதுதான் ஃபைல் 1 சூஸ் பண்ணி அவங்களுக்கான மெசேஜ். இந்த மெசேஜ் எல்லாம் ரெசனேட் ஆனு சொன்னால் ரெபிள் 1 கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் ரீடிங் தான், ரெசனேட் ஆனவங்க அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் 2வது ஃபைல் சூஸ் பண்ணி உங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். உங்கள் உறவில் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்துட்ருக்குது. மேபி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடைக்கலாம், இல்லாது நீங்கள் யாருக்கும் சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாத, உங்களோட உறவில் தெரியாத ஒரு விஷயம் ஒன்று வெளியில் வரலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப் இவ்வளோ நாளும் சீக்ரெட்டாக இருந்ததுன்னு சொன்னால் அது கூட வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் உறவில் ஏதோ சீக்ரெட்ஸ் இருக்கிறதையும் நான் நீங்கள் காட்டில் பார்க்குறேன். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆள் ஏதோ ஒரு தவறு செய்திருந்தாலும் அந்த செய்த தவறு தான் என்று ஒத்துக்கொள்கிற அளவுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் அவருக்கு இல்லை. அந்த கில்ட்டை விட ஈகோ பெருசாக தெரியுது. உங்களோட அந்த உறவை திருப்பி கட்டி எழுப்பி அதில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் ஏற்கிறதுக்கும் ரெடியாக இல்லையான்னு இந்த கார்ட்ஸில் பார்க்குறேன். உங்களோட பார்ட்னரை நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்துருப்பீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருந்து தான் உங்களோட உறவு காதலன்ற கட்டத்துக்கு கடந்து போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்களோட உறவு வந்து ஒரு நல்ல உறவாக இருந்திருக்கும். உங்களோட பார்ட்னர் உங்களோட வெளிச்சமாக பார்க்குறாரு. அவரோட இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட எவ்வளோ பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள்ஸில் இருக்கைகளோ நீங்கள் அவரை வெளியில் கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பீங்க. உங்களோட இருந்த நாட்கள் அவர் இன்னுமே மறைக்கல. நீங்கள் செய்த நல்லதுகள், அவர் செய்த நல்லதுகள் இன்னுமே உங்களோட நினைவுகளில் இருக்குது. ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீல், உங்களுக்கு தான் பொருத்தமானவரான்ற ஒரு கேள்வி, அல்லது உங்களோட உறவில் இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்கிறதுக்கான ஒரு குழப்பம், பயம், ஏதோ ஒரு விஷயம் காரணமாக, தயக்கம் காரணமாக உங்கள்ட்ட இருந்து விலத்தி இருக்கிறத நான் நீங்கள் பார்க்குறேன். இந்த ஃபைல் சூஸ் பண்ணினவங்க செப்பரேஷனில் அல்லது நோ கண்டக்ட் சிச்சுவேஷனில் இருக்கலாம். உங்கள் பர்சன் இன்னுமே உங்களை மறக்கல, தினமும் உங்களை போய் நினைச்சிட்டே இருக்கிறார். பட் ஈகோ, பயம், குழப்பம், பழைய வலி என்னவோ ஏதோ ஒரு காரணத்தால் உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு தயங்குறார். உங்களுக்குள்ள சீக்ரெட்ஸ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இருந்தாலும் சர்ப்ரைஸான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் ஒன்று உங்கள் லைஃப்பில் வருது. நோ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அகைன் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வர வேண்டும் நான் பார்க்குறேன். 2வது ஃபைல் சூஸ் பண்ணி உங்களுக்கான மெசேஜ் இதுதான். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ரீடிங் ரெசனேட் ஆனால் ரெபிள் 3 கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் 3வது ஃபைல் சூஸ் பண்ணி உங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். ஒரு உறவில் நம்பிக்கைன்றது ரொம்பவே முக்கியம். நீங்கள் யாரை நம்புறீங்கன்றதில் கவனமாக இருங்க. ஒருத்தர் ரொம்ப ஓவராகவும் நம்பிக்கை வைக்க முடியாது, அதுக்காண்டி நம்பாமல் ஒரே சந்தேகப்பட்டுட்டும் இருக்க முடியாது. உங்கள் உறவில் 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது மிகவும் ஹாப்பியாக இருக்கிறீங்க. 2 பேரும் டுகெதராக இருக்கிறதே காணும் அந்த நிமிஷமே சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் தனிமையாக இருக்கும் போது அல்லது நீங்கள் வெளியில் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்குள்ள நீங்கள் சில விஷயங்களை யோசித்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. உங்களோட நபர் உங்களை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கிறார். அவர்களோட உங்களை இரவு கனவு கண்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களோட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை பற்றி அவர் ஒரு பெரிய ஒரு கோட்டை ஒன்று கட்டி வச்சிருக்கலாம். உங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கான நாளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அதான் அவர்கிட்ட ஆசையாகவும் இருக்குது. ஆனாலும் இந்த உறவில் யாரோ ஒரு ஆள் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. லைஃப்பில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் போரிங்காக போகிற மாதிரி, தனிமையாக ஃபீல் பண்ணுற மாதிரி நான் நீங்கள் பார்க்குறேன். சிங்கிளாக இருக்கிறீங்க, லவ்வுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹீல் ஆகிறது தான் முக்கியம். பழைய பிரச்சனைகள், பழைய காயங்களை விட்டுட்டு தனிமையாக இருக்கிற நேரங்களில் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும்.
வெரி சூன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அது சரியாகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் லவ்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோல்மேட், நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணுற ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான லாங் டேர்ம் கனெக்ஷன் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஃபைல் 3 சூஸ் பண்ணினவங்களுக்கான மெசேஜ். ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ ரெசனேட் ஆகிடுதுன்னா ரிபிள் 3 கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் மேலமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.